ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் 20+ டாபிக் கீழே சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற பாடத்துக்கு கீழே முக்கியமான ஒரு 30 கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்குள்ளே போகலாம். சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு. ஆப்ஷன் டி எருது. சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு எருது. சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை கடவுளாக வழிபட்டனர். அரச மரம். சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை கடவுளாக வழிபட்டனர். ஆப்ஷன் ஏ அரச மரம். பசுபதி என்ற சொல்லில் இருந்து பெறப்படும் பொருள். ஆப்ஷன் பி விலங்குகளின் கடவுள். பசுபதி என்ற சொல்லில் இருந்து பெறப்படும் பொருள். ஆப்ஷன் பி விலங்குகளின் கடவுள். உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எது? ஆப்ஷன் சி லோத்தல். உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம். ஆப்ஷன் சி லோத்தல். சிந்து சமவெளி மக்கள் கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்திய மருந்து. கட்டில் என்னும் மீனின் எலும்பு. சிந்து சமவெளி மக்கள் கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்திய மருந்து கட்டில் என்னும் மீனின் எலும்பு. ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது. ஆப்ஷன் ஏ வேளாண்மை. ஹரப்பான் மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது வேளாண்மை. டேஸ் என்ற கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்பினை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ கியூனிஃபார்ம். டேஸ் என்ற கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவிற்கும் இடையான வணிக தொடர்பினை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ கியூனிஃபார்ம். கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம் எதுனா ஆப்ஷன் ஏ சான் குந்தாரோ. கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம் எதுனா ஆப்ஷன் ஏ சான் குந்தாரோ. ஹரப்பன் மக்கள் பயிரிடப்படாத பயிர் எது? ஆப்ஷன் டி கரும்பு. ஹரப்பா மக்கள் பயிரிடப்படாத பயிர் எதுனா ஆப்ஷன் டி கரும்பு. கிமு 1900 சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த காரணங்களில் தவறானது எதுனா நிலநடுக்கம். கிமு 1900 சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த காரணங்களில் தவறானது ஆப்ஷன் டி நிலநடுக்கம். குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் லோத் என்பதன் பொருள் இறந்த. குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் லோத் என்பதன் பொருள் இறந்த. ஹரப்பா மக்கள் அறிந்திராத உலோகம் எதுனா இரும்பு. விலங்கு எதுனா குதிரை. ஹரப்பா மக்கள் அறிந்திராத உலோகம் மற்றும் விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு மற்றும் குதிரை. சிந்துவின் தோட்டம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி மொஹஞ்சதாரோ. சிந்துவின் தோட்டம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி மொஹஞ்சதாரோ. டேஸ் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். மொஹஞ்சதாரோ. டேஸ் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். ஆப்ஷன் பி மொஹஞ்சதாரோ. பொறுத்துக. ஹரப்பா எங்க அமைஞ்சிருக்குன்னா பஞ்சாப். ஹரப்பா எங்கன்னா பஞ்சாப். மொஹஞ்சதாரோ எதுனா இங்கே சிந்து. மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குன்னா சிந்து. இது ரெண்டுமே இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. அடுத்து காளிபங்கன்ங்கன்னா ராஜஸ்தான். காளிபங்கன் ராஜஸ்தான். லோத்தல் குஜராத். லோத்தல் குஜராத். ஸோ ஹரப்பா அப்படின்னா சிந்து. மொஹஞ்சதாரோ அப்படின்னா ஹரப்பா அப்படின்னா பஞ்சாப். மொஹஞ்சதாரோ அப்படின்னா சிந்து. காளிபங்கன் ராஜஸ்தான். லோத்தல் குஜராத். அடுத்து தவறான பொருத்தம் எது? கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சங்கு அப்படின்னா நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட். சங்கு எங்கே இருக்குன்னா நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட். வைடூரியம் எங்கன்னா சாட்டுகை. வைடூரியம் சாட்டுகை. செம்பு அப்படின்னா ராஜஸ்தான். செம்பு அப்படின்னா ராஜஸ்தான். இதில் கார்னிலியன் அல்லது மணி எங்கன்னா லோக்கல் வந்திருக்கணும். இங்கே தவறாக தெற்கு ராஜஸ்தான் இருக்குது. ஸோ இது ஆப்ஷன் சி இதுதான் தவறான பொருத்தம். ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது? செம்பு மற்றும் வெண்கலம். ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா செம்பு மற்றும் வெண்கலம். ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. கல்லறை R37.
ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. கல்லறை R37. மொஹஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகள். யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. ஆப்ஷன் டி. மொஹஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. அடுத்து பொறுத்துக. சான்குந்தாரோ கண்டுபிடிச்சது யாருன்னா ஆப்ஷன் ஏ மஜும்தார். சான்குந்தாரோ கண்டுபிடிச்சது மஜும்தார். ராகி கார்கி யாருன்னா அமரேந்திரநாத். ராகி கார்கி அமரேந்திரநாத். பினவாலி பிஸ்ட். பினவாலி பிஸ்ட் லோத்தல் எஸ்ஆர் ராவ். லோத்தல் எஸ்ஆர் ராவ். ஆப்ஷன் சி 1, 2, 4, 3 இதுதான் சரி. சான்குந்தாரோ கண்டுபிடிச்சது மஜும்தார். ராகி கார்கியை கண்டுபிடிச்சது அமரேந்திரநாத். பினவாலியை கண்டுபிடிச்சது பிஸ்ட். லோத்தல் கண்டுபிடிச்சது எஸ்ஆர் ராவ். சர் ஜான் மார்ஷல் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் டி. ஹரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது என கூறினார். இது மட்டும் தப்பு. ஸோ சரியான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரலாக இருந்திருக்காரு. சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் இவர்தான். இவரின் வழிகாட்டலின்படியே மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது. இது 3மே கொடுத்தாங்கன்னா இதுக்கான ஆன்சர் சர் ஜான் மார்ஷல். 1826 ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன். 1826 ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன். ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? 1. உழுத நிலம் எதுங்கன்னா காளிபங்கன்ல இருக்குது. உழுத நிலம் காளிபங்கன். நடனமாடும் பெண் சிலை மொஹஞ்சதாரோ இதுவும் சரி. நடனமாடும் பெண் சிலை மொஹஞ்சதாரோ இதுவும் சரி. இரட்டை பயிரிடுதல் முறை ஹரப்பா சரி. இரட்டை பயிரிடுதல் முறை ஹரப்பா சரி. கார்னிலியன் அல்லது மணி எங்கன்னா லோத்தல் இதுவும் சரி. ஸோ அனைத்துமே சரிதான். சரியான இணை எதுனா எல்லாமே சரிதான். ஒரு டைம் பார்த்துக்கங்க. உழுத நிலம் எங்கன்னா காளிபங்கன். உழுத நிலம் காளிபங்கன். நடனமாடும் பெண் சிலை எங்கன்னா மொஹஞ்சதாரோ. நடனமாடும் பெண் சிலை மொஹஞ்சதாரோ. இரட்டை பயிரிடுதல் முறை ஹரப்பா. இரட்டை பயிரிடுதல் முறை ஹரப்பா. கார்னிலியன் அல்லது மணி எங்கன்னா லோத்தல். கார்னிலியன் அல்லது மணி எங்கன்னா லோத்தல். அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்து மக்கள் உலோக நாணயத்தை பயன்படுத்தவில்லை. கரெக்டு. சிந்து மக்கள் உலோக நாணயத்தை பயன்படுத்தவில்லை. கரெக்டு. காரணம் உலோக நாணயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் அவரிடம் இல்லை. இது தப்பு. ஸோ சிந்து மக்கள் உலோக நாணயத்தை பயன்படுத்தவில்லை, ஆனால் அவங்களோட உலோக நாணயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் இருந்துச்சு. ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. 26 ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் விலங்கு முத்திரைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4. நீர் யானைகள், யானைகள், புலிகள், ஒட்டகம். இது 4மே சரிதான். ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் விலங்கு முத்திரைகள் எதுனா நீர் யானைகள், யானைகள், புலிகள், ஒட்டகம். இது 4மே சரிதான். ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. டேஸ் என்ற இடம் குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் காதிர் தீவில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ தோலவிரா. டேஸ் என்ற இடம் குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் காதிர் தீவில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ தோலவிரா. கீழ்கண்ட எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை? கீழ்கண்ட எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை? மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா. மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா. 29 லோத்தல் எந்த நதிக்கரையில் இருக்குன்னா போகவா. லோத்தல் போகவா. காளிபங்கன் எங்கன்னா காகர். காளிபங்கன் காகர். ரூபார் அப்படின்னா சட்லஜ். ரூபார் அப்படின்னா சட்லஜ். ஹரப்பா அப்படின்னா ராவி. ஹரப்பா ராவி. மொஹஞ்சதாரோ சிந்து. இதெல்லாம் நகரங்கள். அது அமைஞ்சிருக்க நதிக்கரைகளை தான் பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோத்தல் எங்கன்னா போகவா அப்படிங்கிற நதிக்கரையில் அமைஞ்சிருக்குது. காளிபங்கன் காகர். ரூபார் அப்படின்னா சட்லஜ். ஹரப்பா அப்படின்னா ராவி. மொஹஞ்சதாரோ சிந்து. ஆப்ஷன் ஏ 5, 4, 2, 3, 1.
மொஹஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் யாருன்னா சார் மார்டிமர் வீலர். மொஹஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் யாருன்னா சார் மார்டிமர் வீலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அந்த கொஷின் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு டைம் 2 டைம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து தான் மேக்ஸிமம் எல்லா கொஷினுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து எந்த எக்ஸாம் எடுத்தாலும் ஒரு கொஷின் கண்டிப்பாக சாலிடாக வந்துடுது. ஸோ இதில் இருக்க கொஷின் நல்லா படித்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.